மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளிலே தேவாலயத்துக்கு வந்து வேத சுருளியை எடுத்து அதை வாசிக்கும்போது, அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது, நான் கட்டுண்டவளை விடுவிக்கும்படியாய் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் பலதுண்டு. ஆனால் அதில் ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாரு, நான் கட்டுண்டவர்களை விடுவிக்கும்படியாய் வந்தேன். இந்த கால வேளையில் அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு உங்களை பிசாசு பல விதத்தில், பல ரூபங்களில், பல வழியில், பலர் முகாந்தரமாக உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உங்களை பிரியமான தேவ ஜனமே கட்டி வைத்திருக்கலாம். ஆனால் இந்த காலையிலே கர்த்தராகிய தேவன் அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கட்டுண்டவர்களை விடுவிக்க வந்தேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் லூக்கா எழுதினதான சுவிசேஷம் தேவனுடைய நாம மகிமைக்காக கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள். 13ஆம் அதிகாரம் அதில் தேவ வசனம் சொல்லுகிறது, 11, 12 வசனங்களை வாசிங்கன்னா 18 வருஷம் கூனியாக இருந்த அவ. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அதில் கர்த்தருடைய நாம மகிமைக்கு 16ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஆபிரகாமுடைய குமார்த்தியை பிசாசு என்ன பண்ணி வைத்திருந்தான்னா 18 ஆண்டுகள் கட்டி வைத்திருந்தானா. ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? நாம் கட்டப்பட்டிருப்பது அல்ல. ஆண்டவர் இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் அப்படின்னா, உன்னை எதில் பிசாசு கட்டி வைத்திருக்கிறானோ அந்த எல்லாவற்றிலிருந்து, ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் மந்திரத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம், பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம், சாபத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம், பாவ பழக்க வழக்கங்களால் கட்டப்பட்டிருக்கலாம், ஏன் குடியினால் கட்டப்பட்டிருக்கலாம், வேசித்தனத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம், அசுத்தங்களால் கட்டப்பட்டிருக்கலாம். எல்லா கட்டுகளையும் தேவன் உடைக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தா. இன்னைக்கு அநேகரை கவனிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த பாவத்தில் வாழக்கூடாதுன்னு விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியல. ஏன்னா பிசாசு அவங்களை என்ன பண்ணி வைக்கிறாங்க? கட்டி வைக்கிறான், அடிமை ஆக்கி வைத்து விடுகிறான். ஆகையால் தான் ஆண்டவர் இந்த பூமியில் அவர் வந்து, பிரியமான தேவ ஜனமே, மனுஷனுக்கு அவர் செய்ததான ஒரு மகிமையான வேலை என்ன அப்படின்னா, அவன் வாழ்க்கையை பிரியமான தேவஜன்மை சுதந்திரம் ஆக்கினார். எப்படி சுதந்திரம் ஆக்கினார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் 1 பேதுரு 1:18, 19 வாசிச்சு பாருங்கள். வெள்ளினால பொண்ணுனால அல்ல, வெளியேற பெற்ற ரத்தத்தினால. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20 வாசிச்சு பாருங்கள். நாம் நம்முடைய சொத்தில், நாம் தேவ சொத்து. அவர் என்ன பண்ணாரா? நம்ம விலை கொடுத்து ரத்தத்தினால் மீட்டு கொண்டாரா. நம்முடைய கட்டுகளெல்லாம் உடைத்து, நம்முடைய நுகங்களை முறித்து, நம்முடைய சாபங்களெல்லாம் நீக்கும்படியாக ஆண்டவர் கடந்து வந்தார். ஆகையால் தான் நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். கழுதையும் என்னுடைய குட்டி கட்டப்பட்டிருக்கிறது, அதை கட்ட வைத்து கொண்டு வாங்கன்னு சொன்னார். அப்படின்னா குடும்பத்தில் பிசாசு இன்னைக்கு ஒருத்தர் அல்ல, முழு குடும்பத்தையும் இன்னைக்கு சாபத்தினால கட்டி வைத்திருக்கிறார். ஆகிய அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் தேவன் உடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு குடும்பத்தார் சொன்னாங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, பிரியமான தேவ ஜனமே, 5 பேரையும் பிசாசு சாபத்தினால கட்டி வைத்திருக்கிறான். அதில் 3 பெண் பிள்ளைங்க, தாயார், தகப்பன். இந்த 5 பேருடைய வாழ்க்கையும் சாபம் நிறைந்ததாக இருந்தது, பலவிதமான பிரச்சனைகள். ஆனால் ஜெபித்து, பிரியமான தேவ ஜனமே, ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில், அன்பான தேவ ஜனமே, மகளுக்கு ஜெபம் பண்ண அம்மா கீழே விழுறாங்க. அன்பான தேவ ஜனப்படி அவங்களுக்குள்ள நீண்ட ஆட்கள், அவங்களுக்கு தெரியாமல் 4-5 வருஷ காலமாக அசுத்தாவி அவங்களுக்குள்ளே கூடி இருந்திருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியல. அவங்க பிள்ளை என்னங்க அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க, பல வயதிடத்தில் கொண்டு போய் பார்த்துருக்காங்க. அந்த பிள்ளை பிரியமான தேவஜன் விவாகமாய் 4-5 ஆண்டு ஆனாலும் பிள்ளை கிடையாது. ஆனால் ஜெபம் பண்ணும். கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரி மேலே இருந்த அசுத்தாவி போனது. மாலுக்கு ஜெபம் பண்ணிருக்கிறேன், அம்மா கீழே விழ ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த ஆவி பார்த்தீங்கன்னா அந்த முழு குடும்பத்தையும் அலகடித்து கொண்டு வந்தது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆண்டுடைய மகிமைக்காக சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணி முடித்தோம் சில மாதங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரி அவங்க
கர்ப்பவதியானார்கள். எப்போ அசுத்தாவியினுடைய கட்டுகள் நீக்கப்பட்டதோ, சாபம் அந்த விட்டு மாறினதோ, உடனே கர்த்தர் நன்மை செய்ய, அற்புதங்களை செய்ய அவர் அங்கே செயல்பட்டார். ஆகையால் இந்த காலவேளையில் நீங்கள் கூட இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை கட்டுகளோடு இருப்பது தேவனுடைய விருப்பம் இல்லை. ஏசாயா 10:27 சொல்லுகிறது, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும்னு சொல்லி. இன்றைக்கி எல்லா கட்டுகளையும் தேவன் உடைத்து உங்களை என்ன செய்ய விரும்புகிறாருங்க? சுதந்திரமாக்க விரும்புகிறார். ஏன்னா யோவான் 8:32 வாசிச்சு பாருங்க, சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். சத்தியம் யாருன்னா ஆண்டவராக இயேசு. அவர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் அன்பான தேவ ஜனமே பாவ பழக்கத்தினாலும் சாபங்களால் இன்றைக்கு பிரியமானவளை நீங்கள் எழுந்து தலை நிமிர முடியாதபடி இன்றைக்கி பிசாசு கட்டி வைத்திருப்பான். ஆனால் வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 6:2-3 வசனத்தை வாசி பாருங்க. இதுவே அனுகிரக காலம், இதுவே ரட்சிப்பின் காலம். இன்றைக்கு நீ வசனத்தை கேட்குற நீ இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு மனம் திரும்புங்க, இன்னைக்கு தீர்மானம் பண்ணி ஆண்டுக்கு உங்கள் வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக தேவன் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஆகையாலே நீங்கள் ஒருவேளை வியாதினால் கட்டப்பட்டிருக்கலாம், பிசாசினால் கட்டப்பட்டிருக்கலாம், மாந்திரிகத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம், சாபங்களால் கட்டப்பட்டிருக்கலாம், பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம். எந்த கட்டுகளாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் தேவன் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அன்பான ரோமர் 1:16 வாசிச்சு பாருங்க, ரட்சிப்புண்டாக்க தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இது தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்குதுங்க? வல்லமை இருக்கிறது. ஆகையால் ஆண்டவர் சொன்னார் யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். செத்த ஆண்டவர் இல்லை, உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு ஆமாம் ஆண்டவரே, இந்த பாவத்திலேருந்து, இந்த சாபத்திலேருந்து, இந்த பாவ பழக்க வழக்கத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியல, இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு நேராக நீங்கள் பேசியிருக்கிறீங்க, நான் இருதயத்தை கடினப்படுத்தாமல் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கும். இப்பொழுதே சாபம் நீங்கும். இப்பொழுதே தேவனுடைய வல்லமை வெளிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிற எங்கள் ஆண்டவரே, அப்பா இந்த நாளில் யாரெல்லாம் கட்டப்பட்ட நிலையில் ஆண்டவரே தேவரி பாதிக்கப்பட்டு தலை நிமிர முடியாமல் ஆண்டவரே பல பாவங்களாலும் சாபங்களாலும் பலவீனங்களாலும் மாந்திரீகத்தினாலும் அசுத்தாவின் கிரியைகளால் கட்டப்பட்டு தலை நிமிர முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளை, என் அன்பு தேவ ஜனங்களை தகப்பனே நீங்கள் மனமிறங்கி டானிப்பா இந்த கரங்களால் தொட்டு அவளுக்கு பூரண சௌக்கியத்தை கட்டளையிடுங்க. எல்லா கட்டுகளை நுகங்களை உடைத்து தகப்பனே பூரண சுகபலனை தந்து ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை தாங்க, படிக்கிற பிள்ளைங்க பரீட்சையில் பாஸ் ஆக உதவி செய்யுங்க. வியாபாரத்தில் ஆண்டவரை முன்னேறாத பிள்ளைங்க முன்னேறி செல்ல அவளுக்கு அனுகூலமான வாசல்களை திறந்தரலும், அற்புதத்தை செய்யும். யாரெல்லாம் வியாதி பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அவளுக்கு தெய்வீக சுகத்தை தந்து ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் வைத்தெழுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவெளியில் இன்றைக்கு தான் நான் முதல் தடவையாக ஆண்டோடைய வார்த்தை கேட்குறையா, இன்னும் நான் தேவனுக்குள்ளே வளரணும், ஆண்டோருக்காக வாழணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களானா, இன்னும் நான் கர்த்தரை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், நான் என்ன செய்யணும்னா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஜெப குரூப் இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவோ, அல்லாவிட்டால் SMS வழியாகவோ, இல்லாவிட்டால் தொலைபேசியின் வழியாக எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.